சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் நீங்கள் வேண்டாம் என்றாலும் உங்கள் வீட்டை சுற்றி இந்த 3 செடிகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன செடி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் இருக்க உங்கள் வீட்டை சுற்றி ஒரு சிலர் சொல்லலாம், இந்த செடி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பிச்சு போட்டாலும் சரி, அது திருப்பி முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னா அந்த தெய்வங்கள் இந்த 3 செடிகளை உங்கள் வீட்டை சுற்றி வளர்ந்து கொண்டே இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க? ஒரு செடி வளர்ந்தா அந்த வீட்டில் தெய்வ சக்திலாம் இருக்குன்னு அர்த்தமாயிருமா? என்ன மண், தண்ணி, வெயில் இருந்தால் போதும் செடி வளரப்போகுது, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் நிறைய தெய்வீக செடியெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க. அது என்னங்க தெய்வீக செடி? உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நம்ம துளசியாக இருக்கட்டும், அல்லது மணி பிளானட், இந்த மூங்கில் செடி, இதெல்லாம் சின்ன சின்ன செடி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க. அது எல்லார் வீட்லேயும் வளருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து எல்லார் வீட்லேயும் தொடர்ந்து செழிப்பாக வளரவே வளராது. ஒரு சில நேரங்களில் பட்டு போயிடும், காஞ்சி போயிடும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் மட்டுமே இது போன்ற தெய்வீக செடிகளும் வளரும். இந்த செடியே எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டாம் அப்படின்னு வெட்டி போட்டாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை சுற்றி இந்த 3 செடிகள் வளர்ந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்ல நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத. முதல் செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடி தான். நித்திய கல்யாணி அப்படிங்கிறது அந்த காலத்தில் சுடுகாட்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க, ஐயோ சுடுகாட்டு பூனா சொல்கிறீங்க, இதை போய் வீட்டில் வளர்க்கலாமா, இதுலாம் வீட்டில் வளர்க்குறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு செடிகளில் இந்த செடியும் உண்டு. இந்த செடி யார் வீட்டெல்லாம் சுற்றி இருக்கின்றதோ, யார் வீட்டெல்லாம் வளர்கின்றதோ அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இதற்கு வாஸ்தும் கிடையாது. ஒரு சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ துளசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு பக்கமாக வாசலுக்கு முன்பகுதியில் வச்சு வளர்க்கணும், கிழக்கு பார்த்து வளர்ப்பது ரொம்பவே நல்லது, அல்லது வடக்கு திசையை வச்சு வளர்க்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நித்திய கல்யாணி மட்டும் எல்லா திசைகளிலும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இது ஒரு சின்ன செடி தான், வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. இதோட பூக்கள் வந்து நம்ம தாராளமாக சுவாமிகளுக்கு படைக்கலாம். அது மட்டும் இல்லை, நித்திய அப்படிங்கிறது தினமும், கல்யாணி அப்படிங்கிறது மங்களகரமான தினமும் மங்களகரமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்காகவே இந்த செடியை தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது ஏங்க நீங்கள் சுடுகாட்டு செடி, சுடுகாட்டு பூ அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எதற்காக இதை சுடுகாட்டு பூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு இந்த நித்திய கல்யாணியை மருத்துவ குணம் கொண்டது. இந்த நித்திய கல்யாணி செடியை நம்ம வாழ்நாளில் பயன்படுத்தினால் அதிக வாழ்நாளில் நீங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பதற்காக அந்த காலத்தில் ஒரு மனிதன் இறந்தால் அந்த மனிதனை புதைத்து அதன் மேலே நித்திய கல்யாணி செடியை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஒரு சில ஊர்களில் இருந்தது. மனிதனின் உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் மருத்துவ குணம் இந்த நித்திய கல்யாணிக்கு உண்டு. மருத்துவத்துறையில் இந்த நித்திய கல்யாணிக்கு ஒரு தனி இடமே உண்டு. இந்த செடியை பலருமே வீட்டில் வச்சுமே வளராது. ஆனால் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க பாட்டுக்கு வீட்டை சுற்றி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வேணான்னு பிடுங்கி போட்டால் கூட அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற இந்த செடி உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத. இந்த பூக்களை தாராளமாக பறித்து உங்கள் வீட்டு தெய்வங்களுக்கும் நீங்கள் சாற்றலாம். அதிக கடன் இருப்பவர்கள் இந்த பூக்களை மனதார பறித்து கொண்டு மாலை 6 மணிக்குள்ளே இதை பறிச்சிடணும். 6 மணிக்கு முன்னாடியே பறித்து உங்கள் வீட்டு குலதெய்வங்களுக்கு மாலையாக தொடர்ந்து கட்டி 48 நாள் தொடர்ந்து கட்டி மாலையாக போட்டு என்னோடய கடனெல்லாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு, உங்கள் குலதெய்வத்திற்கு சாற்றும் போது கண்டிப்பாக உங்கள் கடன் அடைவதற்கான அறிகுறி உங்களுக்கு தெரியும். 2வது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை எருக்கம் செடி.
உங்கள் வீட்டை சுற்றி இந்த எருக்கம் செடி வளர்கின்றது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது வரவே வராது. தீய சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செடி அப்படின்னா இந்த வெள்ளை எருக்கம் செடி தான். அதனால தான் இந்த வெள்ளை எருக்கத்துலேயே விநாயகர் செஞ்சு வழிபாடு செய்வாங்க. விநாயகருக்கு உகந்த பூவாகவும் இந்த எருக்கம் பூ இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் இதோட வேர் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுனால சின்ன செடியாக இருக்கும்போது அதை பிடுங்கி அதோட வேரை எடுத்துருவாங்க. எருக்கஞ்செடியோட வேரை வைத்து வழிபாடு செய்வது நல்லது தான். ஆனால் அந்த செடி உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வளருவது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள வராது. தெய்வ சக்தி நிலைத்து இருக்கும் உங்கள் வீட்டில். அதனால் சின்ன செடியாக இருக்கும்போதே பிடுங்கிடலாம். அதெல்லாம் வளர்ந்து அதை நல்லா வளர விடுங்க. வளர்ந்து அந்த செடிகளோட பூக்களை நீங்கள் தெய்வத்திற்கு படைப்பது, சங்கடா சதுர்த்தி மாதம் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு படைத்து வழிபாடு செய்கிறது. அது மட்டும் இல்லை, அதோட இலைகளை பறித்து உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் வச்சு ஒரு அகல் விளக்கில் வெள்ளை இருக்க இலை கிடைக்காதவங்க இந்த நீல கலர்லாம் எருக்க இலையெல்லாம் கிடைக்கும். அந்த இலையை கூட வச்சு அதன் மேலே பச்சை கற்பூரத்தை ஏற்றி உங்கள் வீடு முழுவதும் காண்பிக்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள், வேறு ஏதேனும் எதிர்மறை ஆற்றல்கள், ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம மேலே கூட நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது பலரோட கண் திருஷ்டி அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடினா இந்த வெள்ளை எருக்கம் செடி தான். வெள்ளை எருக்கம் செடி கிடைக்காதவங்க கூட இந்த நீல கலரில் பூ இருக்கும், லைட் நீளத்தில், அந்த எருக்கஞ்செடியோட இலையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகள் குறையும். இதை கூட ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். மூன்றாவது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பலருக்குமே தெரிஞ்ச ஒரு செடி தான், கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி தெரியாதாங்க? சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சளி பிடிச்சா இந்த கற்பூரவள்ளியை கசக்கி சாறு எடுத்து கொடுத்தா சரியாக போயிடும். மருத்துவ குணம் கொண்டது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அவ்வளவு தெய்வ சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடி. இந்த செடியை வாஸ்து ரீதியாக செல்வம் பெருகுவதோடு வறுமையை நீக்கும், கடன் பிரச்சனையை ஒழிக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடி. இந்த செடி எல்லார் வீட்லேயும் அப்படியே வந்துடுறது. நிறைய பேர் வீட்டில் இதை உடச்சி வச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு நேரத்தில் பட்டு போயிடும், அப்படி காஞ்சி போயிடும், ஒரு நேரம் வரவே வராது. ஒரு சில வீடுகளில் பாருங்க, ஐயோ இது நிறையா வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பிச்சு போட்டாலும் சரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளவு உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்து இருந்தால் மட்டும்தான் இந்த செடிகள்லாம் உங்கள் வீட்டை சுற்றி வளரும், உங்கள் வீட்லேயும் வளரும். ஒரு வீட்டில் அதிக கடன் பிரச்சனை இருக்குது, வாஸ்து தோஷங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கற்பூரவள்ளியை தொடர்ந்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கூட பார்க்க முடியும். இதை நீங்கள் வீட்டு வாசல்லையும் வைக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு ஓரமாகவும் வைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த செடியை அன்றாடம் நீங்கள் பார்க்குற மாதிரி வைங்க, அது ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 3 செடிகளில் எந்தெந்த செடி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கின்றது, இல்லை உங்கள் வீட்டிலேயே வளர்கின்றது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.